Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான ஸ்பைசி சிக்கன் கிரப்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கிரப் ரெசிபி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஸ்வீட் வெர்ஷனாவும் சால்ட் வெர்ஷனாவும் ரெண்டு விதமாவும் செய்வாங்க. இந்த கிரப் ரெசிபியை வந்து கொஞ்சம் டிஃபரண்டா ஸ்பைசி சிக்கன் ஸ்டஃப் பண்ணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு பார்க்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த சூப்பரான ஸ்பைசி சிக்கன் கிரப் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இருந்தாதான் ஃப்ரை பண்ணும்போது வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதோட ஸ்டஃப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சிக்கன் நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் சிக்கனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லி பொடி, அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போறோம். நம்ம சேர்த்துக்கிட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனை வந்து 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போறோம். 1/2 மணி நேரமாவது சிக்கன் வந்து மேரினேட் ஆகணும். அப்பதான் மசாலாலாம் சிக்கன்ல இறங்கி நம்ம கிரப்ஸோட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாய் நல்லா சூடானதும் ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். ஏன்னா இதே எண்ணெயிலே நம்ம மீதி உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சிக்கன் எல்லாம் எல்லா சைட்லயும் வேகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 நிமிஷத்துல வெந்துடும். சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கக்கூடாது, ஓரளவு ஜூசியா இருக்கணும். அப்பதான் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த 1/2 மீடியம் சைஸ் கிரீன் கேப்சிகம்னையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஆயில் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி சேர்த்துருந்த ஆயிலே அதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஆனியனும் கேப்சிகனும் நல்லா வேகக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதோட 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அதோட கேப்சிகமுக்கும் ஆனியனுக்கும் தேவையான அளவு உப்பு. நம்ம சிக்கன்ல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சேர்த்துக்கிட்ட ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ கெச்சப், சால்ட் எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டஃப் பண்ண வேண்டிய சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம கிரப்ஸ் செஞ்சிடலாம். இந்த கிரப் பேட்டர் வந்து கைனால கூட விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கையில் வந்து விஸ்க் பண்ணதோடையும் பிளெண்டரில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் மைதா, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 கப் காய்ச்சி ஆற வைத்த பால், 1/2 கப் தண்ணீர், கூடவே 1 முட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரீமியா அரைச்சு எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா ஃபைன் ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கணும். எந்த கப்ல மைதா மாவு அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்லயே 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணீர் வந்து அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் ஊருக்குன்னு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கறதுனால மாவு வந்து நல்ல வாசனையாகவும் நம்ம வந்து கிரப்ஸ் செய்யும் போது ஒட்டாமையும் வரும். பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சால்டட் எடுத்தீங்கன்னா நீங்கள் மாவு வந்து பிளெண்ட் பண்ணும்போது உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். நம்ம கிரப்ஸ் செய்யறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கிரப்ஸ் செய்யறதுக்கு ஒரு தோசை தவா இல்லாட்டினா ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கிரப் பேட்டர்ல இருந்து 1 ஸ்பூன் எடுத்து தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வேக வைக்கணும். கூட்டவோ குறைக்கவோ கூடாது. நான்ஸ்டிக் தவாவா இருந்ததுன்னா எண்ணெய் தேய்க்காமலே ஒட்டாம வரும். அதோட பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டவே செய்யாது. நம்ம ஊத்துன மாவு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்ப மாத்தி போட்டுடலாம். ரொம்ப கிறிஸ்பியா வரது வரைக்கும் வேக வைக்க கூடாது. மாவு வந்து நல்லா சாஃப்டா தான் இருக்கும். 1-2 கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்ததும் நம்ம வந்து கிரப்பை எடுத்துடலாம். இந்த மாதிரி தின்னா இருக்கணும், ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊத்தி எடுத்துக்கணும். மாத்தி போட்டதுக்கு அப்புறமும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வேக வைக்கணும். குறைக்கவோ கூட்டவோ கூடாது. நான் எடுத்திருந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 7 கிரப்ஸ் வரும். தாராளமாவே 2ல இருந்து 3 பேர் சாப்பிடலாம். இந்த ஸ்பைசி சிக்கன் கிரப்ஸை வந்து நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிரப்ஸையும் செஞ்சு எடுத்துடலாம். நான் எடுத்திருந்த அளவுக்கு 7 கிரப்ஸ் வந்திருந்தது. இதுல வந்து நம்ம சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம்.
இந்த கிரெப்ஸை வந்து நம்ம ஒரு பாக்கெட் மாதிரி வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால இது ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதாவோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிரெப் எடுத்து அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து நடுவில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நிறைய சிக்கன் வச்சோன்னா பாக்கெட் பண்ணும்போது சிக்கன் வந்து வெளியே வந்துடும். அதனால ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் வந்து நடுவில் ஃபில் பண்ணிக்கலாம். சிக்கனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஃபோல்டு பண்ணிக்கணும். சிக்கன் வந்து வெளியே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மைதா பேஸ்ட்டை வந்து 2 சைட்லேயும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். 2 சைட்லேயும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். சிக்கன் ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. இந்த மாதிரி நல்ல பாக்கெட் மாதிரி பண்ணிடணும். உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணும்போது கூட இந்த பேஸ்ட்டை தேய்ச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வெளியே வராது. இந்த மாதிரி எல்லா கிரப்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த சிக்கன் கிரப்ஸை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லாட்டினா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களா இருந்தால் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சிருந்த சிக்கன் கிரப்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 சைடிலும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்தில் 2 சைடுமே வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 சைட்லையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி எல்லா கிரப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்பைசி சிக்கன் கிரப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கிரப்ஸை வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ.